சரி இந்த அம்மா அம்மா வாய் திறக்குமா. மெதுவா மெதுவா. சார் கவனம். என்னடா பட்டாசு பாக்ஸ ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸா மாத்திட்டான்? யோ ஐயா ஃபேமிலிக்கே வீசிங் ப்ராப்ளம். நான் வேண்டாம் சொல்ல பட்டாசு வச்சல. நான் நேரத்துக்கு வராம தான் என்ன இருக்கும், குடும்பத்தோட போய் சேர்ந்துருப்பாங்க. எனக்கு வீசிங்னு உனக்கு எப்படிப்பா தெரியும்? போன மாசம் டெல்லி கான்ஃபரன்ஸ்ல நம்ம மீட் பண்ணும்போது இத பத்தி டிஸ்கஸ் பண்ணோம் சார். டைமுக்கு கடவுள் மாதிரி வந்தப்பா. டெல்லிக்கே போகாம பேப்பர் நியூஸ் மட்டும் பார்த்துட்டு எப்படி அடிச்சு வரான் பாத்தியா? தேங்க்ஸ் பா, குடும்பத்தையே காப்பாத்தி. கடமை சார். ஆபீசர் சார், அப்ப இந்த திட்டம் நோ, இந்த ப்ராஜெக்ட் சாங்க்ஷன் பண்ண முடியாது. கெட் லாஸ் ஐ சே. சார் ஓகே, நான் சாங்க்ஷன் பண்றேன். நல்லது. ஆனா இந்த வைஸ் சேர்மனுக்காக கிடையாது, மிஸ்டர் முத்துப்பாண்டிக்காக. நாட் ஓன்லி தட், இந்த ஊருக்கு இந்த ப்ராஜெக்ட் வரதுக்கு ஒரே காரணம் மிஸ்டர் முத்துப்பாண்டி. நல்லதை யார் செஞ்சா என்ன? அடிக்கடா. அப்புறம் என்ன, இன்னொரு பட்டாசை போட்டு கொண்டாடுறது? பக்கெட். ஏய் கண்ணு குட்டிங்களா, வாங்க. இந்தாங்க உங்க 2 பேருக்கு சாக்லேட். அடுத்த தடவை பொம்மை வாங்கிட்டு வரேன். அடடடா என்னம்மா அது, நீ ஏமா இந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்க? பரவாயில்ல விடுனே. அட நீ போ, நான் பாத்துக்கிறேன். ஆமாண்டா, உன்னை நேத்து அவளை தலைப்பிரசவத்துக்கு வீட்டுக்கு கூட்டிட்டு வரணும், கூட வாடான்னு கூப்பிட்டதுக்கு எனக்கு அர்ஜென்ட்டா டெல்லிக்கு போகணும்னு சொல்லிட்டு ஓடிட்டேன். இப்ப என்னடான்னா திடீர்னு வந்து நிக்கிற. எனக்கு ஒரு சந்தேகம்மா, ஊர்ல சொல்ற மாதிரி அண்ணன் டெல்லிக்கு போறேன்னு சொல்லிட்டு திருநெல்வேலி போயிட்டு வராரோ? ஒரு முக்கியமான வேலை, அதான் வர வேண்டியதா போச்சு. ஊர்ல நடக்கிற நல்லது கெட்டதுல முன்னாடி தானே மக்கள் மனசுல இடம் பிடிக்க முடியும். உன்னை எவன்டா மதிக்கிறான்? ஊர் பேர் தெரியாத ஒரு கட்சி, அதுல உனக்கு ஒரு போஸ்ட். உங்க தாத்தா அப்பா சம்பாதிச்ச நல்ல பேரெல்லாம் நீ ஏண்டா கெடுக்கிற? பேரை சம்பாரிச்சா போதுமா? என் அருமை உனக்கு போக போக தெரியும். என்ன தம்பி பொண்டாட்டி கோவமா போகுது? உள்ளவா, உனக்கே தெரியும். என்னங்க உங்க அண்ணன் வந்துட்டாரு, போய் பேசுங்க. இப்பதானே வந்திருக்காரு, கொஞ்ச நேரம் ஆகட்டும். எனக்கு அதெல்லாம் தெரியாது, இன்னைக்கு நீங்க எப்படியாவது பேசுறீங்க. சோமு மாமா உனக்கு பொண்ணு பார்த்து வச்சிருக்காரு, நல்ல வசதியான குடும்பமா. வசதி இருக்கட்டும், பொண்ணுக்கு வயசு என்ன? 32. 25 வயசுக்கு மேல பொண்ணு பார்க்காதேன்னு எத்தனை தடவை சொல்லிருக்கேன்? இத 15 வருஷத்துக்கு முன்னாடியே சொன்னீங்க, இப்பயும் அதே சொன்னா எப்படி? 25 வயசுக்கு மேல பொண்ணு வீட்டுல இருந்தா அவளுக்கு ஏதோ பிரச்சனைன்னு அர்த்தம். உனக்கு கூட தான் 40 வயசு ஆகுது, நீ இல்ல? என்னம்மா